வணக்கம். என்னோட பேர் வந்து ஜெயேஷ். நான் திருப்பூர்லேருந்து இருக்கிறேன். ஆக்சுவலி வந்து போன மாதம் 30th அன்னைக்கு தான் வந்துட்டு எனக்கு எஃபெக்டட் ஆயிடுச்சு. டியூ டு வந்து எனக்கு ஹை ப்ரெஷர் இருக்கிறனால அட்மிட் ஆகிருந்தேன். ஒன் சைடு வந்து பேரலைஸ் ஆயிடுச்சு. அப்புறம் அங்கேருந்து நியர்லி 1 வீக் வரைக்கும் அங்கே அட்மிட் ஆகிருந்தேன். அட்மிட் ஆனதுக்கப்புறம் அங்கே வந்து ஃபிசியோதெரப்பி வந்து ஜஸ்ட் ஒரு ½ hour அவங்க கொடுத்தாங்க. ஆனால் நமக்கு அது திருப்தி இல்லை. ஒரு இது கிடைக்கிறதுனால வந்துட்டு இன்னொருத்தர் மூலிமா யூடியூப்பை செக் பண்ணிவிட்டு நான் இங்கே சிவசக்தியை வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் நேரில் வந்து இங்கே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்டதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னாங்க செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இங்கே ஃபீட்பேக் நிறைய நல்லா இருந்ததுனால வந்துட்டு சரி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 8th அன்னைக்கு வந்து ஜாயின் பண்ணேன். நான் வரும்போது நியர்லி வந்து கால் கூட எடுத்து வைக்க முடியாத ஒரு டோட்டலி பேரலைஸ்டு, லெஃப்ட் சைடு வந்து டோட்டலாக பேரலைஸ்ட் ஆகிருந்தது. ஒரு கால் கூட எடுத்து வைக்க முடியாமல் உட்காந்துருந்தேன் நான். அப்புறம் தான் வந்து இங்கே வந்து இப்போ நியர்லி 20 days ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து நானே வந்து தனிப்பட்ட முறையில் வந்து நான் பாத்ரூம் போகிறது, நடக்கிறது எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறேன். இதில் வந்து இப்போ இந்த ப்ராப்ளம் இல்லை. அதான் 80% ரிகவரி ஆன மாதிரி எனக்கே தெரியுது இப்போது. ஜாயின் பண்ணக்கப்புறம் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு டாக்டர்ஸ் செக் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா நியர்லி 1 மந்த்துக்குள்ளே வந்து ரிகவரி ஆகிடலான்னு. இப்போது நியர்லி ஒரு 20 days தான் ஆகுது. ஆனால் என்னோட இதில் வந்து இப்போ 80% தான் ரிகவரி ஆகிட்டேன். ஒரு 25% தான் என்னோட இது இருக்குது. இங்கே சப்போர்ட்டிவ் வந்து நல்லா இருக்குது. தெரபிஸ்ட்டும் சரி, இங்கே சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு என்வாயர்மெண்ட்டில் எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கேரிங்கும் சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. நல்லா ஒர்க் அவுட் வந்து இப்போ பியூராக அந்த வந்து மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் வந்து ஃபுல்லாக ஒர்க் அவுட்டில் தான் கொடுக்குறாங்க. வேறு எந்த டைவர்ஷனும் இல்லாமல் நல்லா இதாக இருக்குது, சப்போர்ட்டிவாக இருக்குது நமக்கு. இதுபடி வந்து ஆக்சுவலி நான் இந்த அளவுக்கு ரெக்கவரி ஆகும்னு சொல்லி நானே எதிர்பார்க்கல. டாக்டர் சொல்லும்போது 1 month டைம் சொன்னாங்க. ஆனால் என்னோட இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 80% நான் ரிகவரி ஆனது வந்து எனக்கு 20 daysல வந்து எனக்கு ஒரு பெரிய இதாக தெரியுது. நான் இன்னும் 20% என்னோட இதில் எப்படி சொல்கிறேன்னா தனிப்பட்ட முறையில் வந்து என்னோட இதில் வந்து நான் இப்போ இங்கே இதுக்குள்ளே தான் இந்த என்வாயர்மெண்ட்டுக்குள்ளே தான் இருக்கிறேன். நான் இன்னும் வந்து நானாக தனிப்பட்ட முறையில் வண்டி ஓட்டுறது இதில் பார்க்குறது அது நான் ஒன்றும் டச் பண்ணலை. நான் அந்த இதில் வந்து நான் 20% பெண்டிங்கில் நான் வச்சுருக்கிறேன். நான் அது மற்றபடி இங்கே இருக்கிற என்வாயர்மெண்ட்டில் நான் வந்து ஒரு 80% ரிகவரி ஆன மாதிரி தான் இருக்குங்க. இல்லை என்னோட இதில் ஆக்சுவலி என்ன சொன்னேன்னா எனக்கு இது ஒரு இந்த என்வாயர்மெண்ட் வந்து எனக்கு நான் ஒரு பேஷண்ட் மாதிரி எனக்கு இது தோணலை இப்போ வரைக்குமே. இங்கே இருக்கிற தெரபிஸ்ட்டும் சரி, இங்கே இருக்கிற சப்போர்ட்டிவ் சிஸ்டர்ஸும் சரி, நர்ஸும் சரி, நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸும் நல்ல லிபரலாக இருக்கிறாங்க நம்ம கூட. அது காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அவங்க தான் நம்ம சப்போர்ட்டிவ் பண்ணுறாங்க. சப்போஸ் ஏதோ இஷ்யூ வந்தால் கூட அவங்க வந்து மார்னிங் டைமும் ஈவினிங் டைமும் 2 டைம் வந்து நம்மகிட்ட வந்து கேட்குறாங்க. அதே மாதிரி வந்து ப்ரெஷர் இருக்கா இல்லை சுகர் இருக்கா அது அப்போ அந்த டைமுக்குள்ளே வந்து அவங்க செக் பண்ணிட்டு போயிடுறாங்க. மார்னிங் நம்ம வந்துட்டு 7 மணிக்கெல்லாம் அவங்களே வந்துடுறாங்க. வந்துட்டு நமக்கு வந்து சப்போஸ் நம்ம குளிக்க முடியலன்னா அவங்களே வந்து நமக்கு வந்து இது சப்போர்ட்டிவ் பண்ணிடுறாங்க. இல்லை நாம் தனியாக பண்ணுற மாதிரி அவங்க விட்டுறாங்க. இங்கே இருக்கிறதுக்கு கூட வந்து ரூமுக்கெல்லாம் வந்துட்டு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் சாப்பாடு நம்ம செய்யணும்னா அவங்க அது விட்டுறாங்க. நாம் ஃபேமிலியோட தான் இருக்கிறோம் நான் இப்போது. அதனால் இந்த ப்ராப்ளம் இல்லைங்க. நான் வந்து இப்போ தனியாக என்னோடய ஒய்ஃபும் என்னோடய சன்னு அப்புறம் மாமனார் எல்லாம் முட்டுக்காக இருக்கிறனால நமக்கு வந்து தனி ரூம் வேணும்னு சொன்னோன்னா அவங்க தனியாக வந்து ஸ்ட்ரிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இல்லை உண்மையாலுமே நாம் எதிர்பார்த்தது வந்துட்டு மற்ற இடத்துல இருக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு டார்ச்சர் பண்ணிவிட்டு இது தான் வந்து நீங்கள் மாத்திரை போட்டது ரெடி பண்ண அந்த மாதிரி இருந்தது. இது வந்து எனக்கு எப்படி தானே ஒரு ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குது. மார்னிங் வந்து நாம் வந்து ஜிம்முக்கு வர மாதிரி நம்ம காலைல வர்றோம், வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுறோம். அது வந்துட்டு நம்ம தனித்தனி மாதிரி கொடுக்குறாங்க. அவங்க டெய்லியும் நம்ம வாட்ச் அவுட் பண்ணுறாங்க. நம்ம இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேஜுக்கு வந்து எனக்கு வந்து வெறும் லெக்கில் மட்டும் வரலனால அவங்க லெக்குக்கு வந்து ஹெவியாக இது கொடுத்தாங்க. ஒர்க் அவுட் கொடுத்தனால வந்து 50% ஃபஸ்ட் 50% இதானமே அடுத்தது கைக்கும் கொடுத்துட்டு அவங்க அப்படியே வந்து ரிகவரி பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ 80% வரைக்கும் எனக்கு வந்து காலும் கையும் வந்துட்டு ஒரு வந்துருச்சு. இன்னொன்று நடக்குது தனிப்பட்ட முறையில் வந்து எனக்கு ஸ்டாமினா மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது வந்து இப்போ அவங்க பார்த்துட்டு வந்துட்டு அதுக்குண்டான ஃபுட்டும் வந்துட்டு என்னென்ன எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க அட்மாஸ்பியர் வந்து எனக்கு ஜோவியலாக இருக்குது. இங்கே இருக்கிறவங்க வந்துட்டு இன்னும் ப்ராப்ளம் இல்லை. ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் கிடைக்கிறது நம்ம வந்து பேஷண்ட்டை நினைக்கிற மாதிரி நமக்கு தோண மாட்டேங்குது. எல்லாம் ஜோவியலாக இருக்கிறனால வந்து நமக்கு நல்லா இருக்குது இந்த அட்மாஸ்பியர். அது வந்து அவுட்டரில் இருக்கிறனால வந்து நமக்கு அந்த ஃபீலிங்கே வரல இப்போ வரைக்கும். உண்மையாலுமே எனக்கு வந்துட்டு எனக்கு இன்னொரு மூலியம் 3rd person மூலியமாக தான் எனக்கு வந்து இது பார்த்தேன். அதுவும் வந்து நான் நைட்டு வந்தோன்னே நான் இங்கே டைரெக்டாக தான் வந்தேன் ஹாஸ்பிட்டலேருந்து. அந்த அன்னைக்கு நைட்டு வந்து நான் இதில் இதை பார்க்கும்போது சரி இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ஜஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு வரும்போது யாருமே நினச்சி பார்க்க மாட்டோம் இந்த அளவுக்கு இருக்குன்னு. இங்கே
வந்தக்கப்புறம் தான் தெரியுது உண்மையாலுமே இந்த ரொம்ப ரிக்கவரி ஆனதுமே இது 20 டேஸ் அவங்க சொன்ன 1 மந்த் பீரியடுக்குள்ளே இந்த அளவுக்கு ரிக்கவரி ஆனதுமே எனக்கு உண்மையாலுமே சொல்கிறேன். மற்ற இதில் போகிறதோட முதல்ல வந்து இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் இது எப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பண்ணிக்கலாம், உங்களுக்கே தெரிஞ்சிடும் எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த அளவுக்கு வர்றேன்னா சிவசக்தி இது ஃபிசியோதெரபிக்கு வந்துட்டு உண்மையாலுமே என்னோடய சைட்லேருந்து ரொம்ப தேங்க்யூ சொல்கிறேன். நான் தெரபிஸ்ட்டுக்கும் சிஸ்டர்ஸுக்கும் எல்லாத்துக்கும் நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேங்க.